நெக்ஸ்ட் என்னன்னா வந்து how many species are there on earth and how many in India அப்படின்றதே கொஸ்டின் மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதை மொத்தமாக நமக்கு கணக்கு எடுத்து how many species-ன்றது வந்து அதனால கிளியர் ஐடியா கிடையாது. ஸோ நம்ம ஐயூசிஎன் இருக்காங்கல்ல, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2004 டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட், அதாவது எவ்வளோ மொத்த பிளான்ட் அண்ட் அனிமல், மொத்த பிளான்ட் அண்ட் அனிமலோட ஸ்பீசிஸ் எவ்வளோ இருக்குன்றத வந்து ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. ஓகே, அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 1.5 மில்லியன்ஸுக்கு மேலே இருக்கலாம், மோர் தென் மேலே இருக்கலாம் அப்படின்றாங்க. இதை பற்றி ஆனால் அந்த கிளியர் ஐடியா இல்லை. ஸோ டெக்னாலஜி நெக்ஸ்ட் அதுக்குமே மற்றவங்களாமும் இது வந்து ஒரு இதுவில் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கேசஸில் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்றது வந்து அதிகபட்சமாக நம்ம சொல்ல போனோம்னா வந்து 20 to 50 மில்லியன்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக்கலாக வந்து இது வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொஞ்சம் சொன்னவர் யாருன்னா ராபர்ட் மீ. இவர் வந்து குளோபல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியோட இந்த ரெக்கார்டை வந்து எடுக்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ சொல்கிறாருன்னா வந்து 7 மில்லியன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் ராபர்ட் மீ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா 70 இப்போ நம்ம வந்து எர்த் பயோடைவர்சிட்டி அதாவது 7 மில்லியன் இருக்குன்றது பார்த்துட்டோமா. இப்போ கரண்ட் அவைலபிள் இருக்க ஸ்பீசிஸில் எப்படி இருக்குன்றது பார்த்தோம்னா வந்து மோர் தென் 70% வந்து அனிமல் தான் இருக்குது. ஸ்பீசிஸில் வந்து ரெக்கார்ட் இருக்குது, அனிமல் தான் ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆல்கே, ஃபங்கை, ப்ரியோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம், ஏஞ்சியோஸ்பர்ம் இதெல்லாம் வந்து சேர்த்தே வந்து மோர் தென் 22% மேலே இல்லை. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க, 20% மேலே இல்லை டோட்டல். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அனிமல்ஸில் வந்து ரெக்கார்ட் எடுத்தோம்ல, அனிமல்ஸில் வந்து இன்செக்ட்ஸ் தான் வந்து 70% அதில் டோட்டல் இல்லை அப்படின்றாங்க. இந்த 70% இல்லை, 70% வந்து நமக்கு வந்து 100 இருக்கும், 100ல் வந்து 70% வந்து நமக்கு வந்து இன்செக்ட்ஸுன்றாங்க. ஸோ டோட்டல் வந்து 100%, அதில் அனிமல் அண்ட் பிளான்ஸ், அனிமல் 70% அண்ட் பிளான்ட்ன்றது பார்த்தோம்னா வந்து 22%. ரைட், இந்த 70% ஆஃப் அனிமல்ஸ் இல்லை, இதை வந்து ஒரு 100ஆக எடுத்துக்கிட்டோன்னு வைங்களா. அனிமல்ஸ் 100% தானே இருக்காங்க இதில், அதாவது 70% ஆஃப் அனிமல்ஸ்னால் அனிமல்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ரைட், அதில் 70% வந்து இன்செக்ட் இருக்காங்க, பேலன்ஸ் 30% அதர் அனிமல்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்லுவாங்க, இது இன்செக்ட், இது அதர் அனிமல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸோ டோட்டலாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒரு 10 அனிமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம பிளானெட்டில், அதில் 7 வந்து இன்செக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 10 இருக்குது, அதில் வந்து நமக்கு வந்து 70% என்ன 100ல் 70% அனிமல்ஸ், அந்த 100ல் வந்து 70% இன்செக்ட் அண்ட் 30% அதர். ஸோ 10ல் 7 இன்செக்ட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் 3 தான் அதர் அனிமலாக இருக்குன்றாங்க. ஸோ அகைன் அதேமாரி வந்து ஃபங்கை இருக்காங்கல்ல, ஃபங்கை ஸ்பீசிஸ்ன்றது வந்து மொத்த இந்த ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், நெக்ஸ்ட் அது மாதிரி ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்தா கூட சரி ஃபங்கை ஸ்பீசிஸை விட அதிகமாக வரல, ஃபங்கை விட கம்மியாக தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஃபங்கை ஸ்பீசிஸ் வேர்ல்ட் இஸ் மோர் தென் combine the total of the species, fishes, amphibians, reptiles and mammals. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த படத்தில் பார்த்தோன்னா வந்து இது வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் பார்த்தோன்னா வந்து இன்வெர்டிபிரேட்ஸில் வந்து அதர் அனிமல்ஸ் குரூப்புன்றது வந்து இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இன்செக்ட்ஸில் வந்து இந்த அளவுக்கு முக்கால்வாசி கிட்டத்தட்ட வந்து இன்செக்டாக இருக்காங்க, கால்வாசி தான் மற்ற இது இருக்குது. ஸோ 70% ஆஃப் இன்செக்ட்ஸ்ன்றது சொன்னது கரெக்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு மலஸ்க் வந்து இந்த லெவலில் இருக்காங்க, இந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் அதுக்குமா க்ரஸ்டீசியன்ஸுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதர் அனிமல்ஸ்ன்றது ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷஸ் வெர்டிபிரேட்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து அதில் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்காங்க. அண்ட் அதில் வந்து கொஞ்சமாக வந்து மேமல்ஸ், அதில் கொஞ்சம் மேமல்ஸ் விட கொஞ்சம் அதிகமாக பேர்ட்ஸ், பறவைங்க.
அப்புறம் ரெப்டைல்ஸ்னா என்ன, ஊர்வன. ஓகே ரைட். அந்த ரெப்டைல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் அதுவும் கரெக்டாக எக்ஸ்ட்ரீ பேர்ட்ஸ் விட கொஞ்சம் கரெக்டாக நியர்லி இருக்காங்க. ஆம்பிபியன்ஸ்ன்றது மேமல்ஸ்க்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்ஸில் வந்து ஃபங்கை வந்து முக்கால்வாசி கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட்டு இது ஏஞ்சஸ்பர்ம்ன்றதும் முக்கால்வாசி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க, ஏஞ்சஸ்பர்ம் அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் பேலன்ஸ் கொஞ்சமாக வந்து மசல்ஸ் அண்ட் ஃபெல்ஸ் அண்ட் எலிக்ஸ்ன்றது கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆல்கேன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. நிறைய ரிச்சன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ப்ரோகேரியட்ஸ்ன்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோகேரியட்ஸ் வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியாது, அது கண்ணுக்கெலாம் தெரியாது. ஸோ நம்ம வந்து மைக்ரோபி, அதாவது லெபார்டரியில் வச்சு கல்ச்சர் பண்ணி தான் நம்ம வந்து அது எவ்வளோ இருக்குன்றது என்னன்னா, ஆனால் அது வந்து அதை கல்ச்சர் பண்ணும்போது எது என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ அதுக்கான கல்ச்சரபிள் மெத்தடுன்றது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கரெக்டானது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் தோராயமாக ஒரு அளவு மட்டும் ஒரு மில்லியன்ஸுக்கு மேலே தான் வந்து பாக்டீரியாஸ்லாம் வந்து இருக்கும் ப்ரோகேரியாட்ஸ்ன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்னன்னா, இந்தியாவில் வந்து 2.4% ஆஃப் பேர்டு லேண்ட்ஸ் தான் இருக்காது. உலகத்தில் இருக்கிறதுல 2.4% தான் நம்மக்கிட்ட நிலப்பரப்புன்றது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஆனால் வந்து 8.1% ஆஃப் ஸ்பீசிஸை நம்ம வந்து குளோபல் ஸ்பீசிஸ்ன்றது நம்மக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்தியான்றது வந்து 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரியில், வேர்ல்டில் இருக்க 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரியில் நம்ம இந்தியாவும் ஒன்று அப்படின்றது சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு 45,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குன்னா அதை ட்வைஸ் பண்ணாமல், அதாவது டபுள் 2 இதை நம்ம போட்டோன்னா எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம அனிமல்ஸ்ன்றது இருக்குது அப்படின்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ வந்து மே சொல்கிறது நம்ம வந்து நம்பாமல் தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது மே என்ன சொல்கிறோன்னா குளோபல், அவர் வந்து எஸ்டிமேட் பண்ணல, அவர் வந்து 22% டோட்டல் ஸ்பீசிஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் 22% தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து இந்தியாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னா வந்து இந்தியா டைவர்சிட்டி ஃபிகரில் ஸோ 1 lakh ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்காங்கன்னா மோர் தென் 3 lakh ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ்ன்றது இருக்காங்க. இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணி அதுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதாவது அதை வந்து கண்டுபிடிச்சி அதுதான் என்ன ஏதுன்ற மாதிரி அதை பற்றின ஒரு விளக்கணமும் கீழே கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதை சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்பீசிஸ்ன்றது வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. ஸோ அந்த பிகம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஈவன் டிஸ்கவர் தெம். ஸோ நிறைய ஸ்பீசிஸ்ன்றதை அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் பயாலஜிக்கல் லைப்ரரினா வந்து ஈவன் பிஃபோர் அதிலலாம் வந்து ஸ்டாக்டு புக்லாம் இருக்குது. அப்படி நேச்சுரல் பயாலஜிக்கல் லைப்ரரியில் புக்ஸ்லாம் ஸ்டாக்டாக இருக்குது அப்படின்னாங்க. பர்னிங் ஈவன்ஸ் இன் பிஃபோர் கேட்டலாக் டைட்டில் ஆஃப் ஆல் ஆஃப் தி புக்ஸ் ஸ்டாக் தேர் அப்படின்னு இருக்காங்க. ஓகே.